சினிமா துறையில் ஒரு ஹீரோ இல்லை ஒரு ஹீரோயின் அவங்க மேலே எந்த அளவுக்கு ரூமர்ஸ் வருதோ அந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி ஆகிட்டே போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். சப்போஸ் அவங்க மேலே ரூமர்ஸே இல்லை அப்படின்னா அவங்க அவுட் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது சமீப காலமாக தளபதி மேலே இருக்கிற ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கிடையாது, ஏகப்பட்டது. அது வந்து அவருடைய அஃபீஷியலாக இருக்கிற சினிமா துறையில் நடக்கிற விஷயங்களை பற்றி வர ரூமர்ஸாக மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இன்க்ளூடிங் பர்சனலையும் சேர்த்து ரூமர்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவில் பதிலடி கொடுக்க போகிறோம். வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். நம்ம நம்பீஸ் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களை கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து தளபதி மேலே இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிகாஸ் நிறையா எதிரிகள் வந்து அதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது ஏதாவது சின்ன ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா உடனே அதை எடுத்து போட்டு தளபதி அவர்கள் வந்து அவர் குடும்பத்தை பார்க்குறாரா, அவர் ஃபேமிலியை பார்க்குறாரா, அவர் வந்து நாட்டை காப்பாற்ற வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா மிக வன்மையாக வந்து ட்ரோல் பண்ணுறதா இருக்கலாம், கேலி பண்ணுறதா இருக்கலாம், கிண்டல் பண்ணுறதா இருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் அப்யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் ட்விட்டர் தளங்களில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விமர்சனமாக தான் தளபதி மேலே வைக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவருடைய ஒய்ஃபோட சேர்ந்து இல்லை, தட் மீன்ஸ் அந்நியார் கூட சேர்ந்து கிடையாது, அவங்க வந்து லண்டனில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவர் வந்து முன்னாள் அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒன்றா, இப்போ ஈவன் லியோவில் கூட நடித்தாங்க த்ரிஷா அவர்கள் கூட. ஸோ அவங்களுக்குள்ள திருப்பி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு ட்வீட் வந்து சங்கீதா அவர்கள், அந்நியர் அவர்கள் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த ட்ரோல் பண்ணுற பிக்காரி பயிலுக்கெலாம் வந்து வயிறு எரியும். அதாவது மை ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு தளபதியும் அண்ணி அவர்களும் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை வந்து மெர்ச் பண்ணி மீன்ஸ் எடுத்தது தான், அது மெர்ச் பண்ணி கிடையாது, அதை வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து எத்தனை பேருக்கு வயிறு எரிய போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஒன்று தான் தளபதி அவர்கள். 1000 பேர் 1000 சொன்னாலும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அந்த நபரை பற்றி தெரியாமல் இருக்குமா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை அப்படின்னாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வெளியிட்டார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணியாரே வந்து ஃபோட்டோ போட்டது வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இதற்கு இந்த ட்வீட்டை போட்ட அந்நியாருக்கு வந்து ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்த ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோட் படத்துடைய தேதி செப்டம்பர் 5 அப்படின்னு அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோட் படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகாது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ஒர்க் இன்னும் முடியலை அப்படின்ற மாதிரியும், அந்த கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 தளபதி வந்து பைக்கில் வருவாங்க. ஸோ அந்த பைக்கில் வர சின்ன தளபதியோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன்னும் நிறையா பண்ணணும். அதனால் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் முடியறதுக்கு டிலே ஆகிறதுனால இந்த கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இன்னொரு வதந்தியை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வதந்தி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடி ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஃபோரம் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு ட்வீட் ஜென்ரலாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு படம் விஎஃப்எக்ஸ் ஒர்க்னால டிலே ஆகுது அப்படின்ற வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. பட் அதை வந்து அவங்க கோட் படம் அப்படின்னு டேக் பண்ணவே இல்லை. ஸோ அதற்கு வந்து கல்பாத்தி மேடம், அர்ச்சனா கல்பாத்தி மேடம் அவங்க என்ன ரிப்ளை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ட்ரூ, வி ஆர் வெரி மச் ஆன் ட்ராக் அண்ட் ஒர்க்கிங் 24/7 டு மேக் அ கிக் ஆஸ் ஃபில்ம், ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அண்ட் ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரே அவங்க தரப்பில் இருந்து அந்த ட்வீட்டுக்கு ரீட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் நாங்கள் 24 மணி நேரமும் இந்த படத்துக்காக உழைச்சி கொண்டு இருக்கிறோம். சொன்ன தேதியில் செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகிறது உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்வீட்டையும் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஜஸ்ட் ரியலைஸ்ட் யூ ஹேட் நாட் டேக்டு கோட், வி ஆர் ஆன் டைம் கைஸ், செப்டம்பர் 5 வேர்ல்டு வைட். அதாவது அந்த ஃபோரம் கேரளா வேர்ல்டு வைடில் போட்ட அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த படத்தையுமே அவங்க டேக் பண்ணி போடலை. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து தமிழ் படங்களில் வர படங்கள் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து நிறையா இருக்கக்கூடிய படங்கள் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக கங்குவா இருக்குது. ஸோ கங்குவாவை அவர் மென்ஷன் பண்ணாரா, இல்லை ஆல்ரெடி புஷ்பா வந்து இந்த செப்டம்பர் டயத்தில் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு புஷ்பா 2, பட் அது வந்து இப்போ டிசம்பர் 6 போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து திருப்பி அது தள்ளி போகுதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா கேள்விகள் வருது. ஆனால் அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரலாக அவர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்னால படம் தள்ளி போகுது அப்படின்னு போட்டாங்களே வெளியே,
அது எந்த படத்துக்கு அப்படின்றத வந்து போடவே இல்லை. ஸோ அதற்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி தான் அவங்க அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. படம் படு வேகமாக வேலை போயிட்டே இருக்குது. ஸோ அதற்கான முனைப்போடு நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சொன்ன டேட்டில் செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்டேட்ஸுமே கிடையாதா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆகஸ்ட் 1 கோட் படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆகஸ்ட் 1 மேபி ஏதாவது ஒரு 3rd சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் அடுத்த விரைவில் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் இருக்குது, ட்ரைலர் இருக்குது. ஸோ ஆடியோ லான்ச் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணி எந்த ஏரியா அப்படின்னு எதுவும் சொல்லலை. ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா அது வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்க கோட் படத்துக்கான எல்லா வேலையிலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்ன பண்ணுறதுன்னா மக்கள்ன்ற இந்த எதிரி ஃபேன்ஸ் இருக்காங்களா, ஹேட்டர்ஸ், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இந்த படத்தை வந்து இப்போ டம்மி ஆக்குறதுன்னு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த படத்தை பற்றி நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி பண்ணிடணும், இந்த படத்துக்கான இருக்கிற எதிர்பார்ப்பை வந்து எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்ற வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. ஸோ அதற்கான வேலைகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ அதனால் ரூமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அது வருது அப்படின்னா அது அப்படியே முழுசாக நம்பிடாமல் அதற்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, யார் அந்த கமெண்ட்டை போட்டிருக்கா, யார் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறா அப்படின்றதையும் உள்ளே போய் பார்க்கணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்டனால்ஸும் அதுக்கப்புறமா வந்து அதர் ஹீரோ ஃபேன்ஸும் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி ஓரம் வச்சிடணும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம தளபதியோடைய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, அடுத்தடுத்து அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன பண்ண போகிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனல் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னாவே போதும். உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி சொல்கிறது 100% ஷூரிட்டியாக இல்லைன்னா கூட 90% நான் சொல்கிறதுல வந்து உண்மை இருக்குது. அதில் ஒரு பொய்யும் இருக்காது அப்படின்றத நான் இங்கே ஆணித்தரமாக பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கோட் படத்துக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்றதையும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. ஸோ நானும் பயங்கர ஆவலோட வெயிட்டிங் ஃபார் கோட். Okay guys, see you on another video. Love you all. Take care. Bye bye.